ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோர்க் அகாடமி. நான் குல் பாலா பேசுகிறேன். ஜூன் 9 நமக்கு குரூப் 4 எக்ஸாம் இருக்குது. ஓகேவா? இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 75 நாட்கள் இருக்குது. இந்த 75 நாட்களும் நம்ம டெய்லியும் படிக்கணும், டெய்லி ரிவிஷன் பண்ணணும், ஓல்டு கொஸ்டின் பேப்பர் பார்க்கணும், டெஸ்ட் சீரியஸ் போட்டு பார்க்கணும். இந்த 4 விஷயத்தையும் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். இந்த 4 விஷயத்தையும் எப்படி டெய்லி நம்மளுடைய ரெகுலர் டைமில் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து முழுமையாக வந்து பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து 8 மணி நேரம் அப்படிங்கிறது படித்தே ஆகணும். ஓகேவா? அது 10 மணி நேரம் 12 மணி நேரம் ஆனாலும் சரி பிரச்சனை கிடையாது. ஆனால் 8 மணி நேரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக படித்தே ஆக வேண்டும். அந்த 8 மணி நேரத்தில் வந்து 4 மணி நேரம் படிக்கணும், 2 மணி நேரம் ரிவிஷன் பண்ணணும், 2 மணி நேரம் டெஸ்ட் போடணும். ஒரு வாரத்திற்கு 3 டெஸ்ட் வந்து போட்டு பார்க்கணும். அது 200 கொஸ்டினாக இருந்தாலும் சரி, 150 கொஸ்டினாக இருந்தாலும் சரி, ஒரு வாரத்திற்கு 3 டெஸ்ட் அப்படிங்கிறது மினிமம் வந்து போட்டு பார்க்க வேண்டும். ஓகேவா? ஏன்னா நீங்கள் டெஸ்ட்டு நிறைய போட்டு பார்க்கும்போது தான் உங்களுக்கு எவ்வளோ டேட்டா ஞாபகம் இருக்குது, எவ்வளவு மறக்கு, அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அதனால் இந்த 3 டெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த 3 டெஸ்ட்டு போடக்கூடிய நாட்களிலும் நீங்கள் குறைஞ்சது ஒரு 6 மணி நேரம் மட்டும் படிச்சிருக்க வேண்டும். ஓகே, இப்போ இந்த 8 மணி நேரம் படிக்கிறதுல 4 மணி நேரம் படிக்கணும்னு சொன்னோம்ல, அந்த 4 மணி நேரம் படிக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு தமிழ் வந்து 2 மணி நேரம் வந்து படிங்க. 1 மணி நேரம் மேக்ஸ் வந்து பாருங்கள், 1 மணி நேரம் ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து பாருங்கள். ஓகேவா? இப்படி 4 மணி நேரம் படிங்க. ஆல்ரெடி வந்து நான் ஒரு 80% 90% படிச்சுட்டேன், எனக்கு ரிவிஷன் பண்ணது தான் ப்ராக்ரஸாக இருக்குன்னா, நீங்கள் இந்த 4 மணி நேரம் படிக்கிறத 2 மணி நேரமாக படிச்சுக்கோங்க. மீதி டைமே ரிவிஷனுக்கு வந்து டைமை வந்து கூட்டிக்கோங்க. இல்லை நான் இப்போ தான் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இப்போ தான் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா வந்து நீங்கள் இந்த 4 மணி நேரம் படிக்கிறத 6 மணி நேரமாக கூட்டிக்கோங்க. 5 மணி நேரம் 6 மணி நேரமாக கூட்டிக்கோங்க. இது வந்து உங்களுடைய நீங்கள் இப்போ என்ன நிலைமையில் இருக்கீங்களோ அதை பொறுத்து இதை டிஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா? கண்டிப்பாக இதையே பண்ணணும் கிடையாது. இதிலிருந்து ஒரு சில விஷயத்தை நீங்கள் முன்ன பின்ன மாற்றி நீங்கள் எக்ஸிக்யூட் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? 4 மணி நேரம் அப்படிங்கிறது 5 மணி நேரம் 6 மணி நேரம் மாற்றிக்கலாம். அது வந்து நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து கொஞ்சம் வேரி ஆகும். அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் வந்து ரிவிஷன் வந்து பண்ணுங்கள். இப்போ இந்த 2 மணி நேரம் ரிவிஷன் அப்படிங்கிறதுல 1 மணி நேரம் தமிழ் ரிவிஷன் வச்சுக்கோங்க, 1 மணி நேரம் வந்து மேக்ஸு ப்ளஸ் ஜிஎஸ். அந்த 1 மணி நேரம் மேக்ஸ் ப்ளஸ் ஜிஎஸ் அப்படிங்கும்போது 30 நிமிஷம் மேக்ஸு, 30 நிமிஷம் உங்களுக்கு என்னது ஜிஎஸ் அப்படின்ட்டு ரிவிஷன் வந்து பண்ணுங்கள். 2 மணி நேரம் ரிவிஷன். இதுவே வந்து நான் வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட் நிறைய படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னா வந்து நீங்கள் ரிவிஷன் அப்படிங்கிறத 4 மணி நேரம் பண்ணுங்கள், படிக்கிறத 2 மணி நேரம் படிங்க. ஓகேவா? இதை வந்து கொஞ்சம் ஆல்டர் வந்து பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு எப்படிங்கிறத பொறுத்து மாற்றிக்கோங்க. அடுத்த ஓல்டு கொஸ்டின் பேப்பர் வந்து பாருங்கள். ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் தமிழ் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் அண்ட் மேக்ஸ் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் டெய்லியும் ஒவ்வொரு ஓல்டு கொஸ்டின் பேப்பரும் பாருங்கள். மினிமம் தமிழில் ஒரு 30 ஓல்டு கொஸ்டின் பேப்பர், மேக்ஸில் ஒரு 20-25 ஓல்டு கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம் டைமில். ஓகேவா? அதனால் இதை வந்து பண்ணுங்கள். இப்போ தமிழ் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது வாட் இஸ் வாட்டுன்னு படிக்காதீங்க. இப்போ சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் அப்படின்னா இளங்கோவடிகள் அப்படின்ட்டு படிக்காமல், இளங்கோவடிகள் சேர மரபை சேர்ந்தவர், இளங்கோவடிகள் கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர், இளங்கோவடிகளுடைய நண்பரோட பேர் வந்து என்னது சீத்தலை சாத்தனார். சீத்தலை சாத்தனாரை இளங்கோவடிகள் எப்படிலாம் வந்து பேர் சொல்லியிருப்பார். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இதோட கான்செப்ட் வந்து என்ன, இந்த சிலப்பதிகாரத்தோட கதை வந்து என்ன, இவங்கெல்லாம் இவர் யார், இவங்க அண்ணன் வந்து நாடாளனுன்ட்டு இளங்கோவடிகள் வந்து துறவு வாழ்க்கை வந்து போயிடுவார். அப்போ போகும்போது அங்கே ஒரு பெண் தெய்வத்தை பார்ப்பாங்க. அந்த பெண் தெய்வத்தை வச்சு இந்த இளங்கோவடிகள் வந்து இந்த சிலப்பதிகாரத்தை ஏற்றுவார் அப்படின்ட்டு வந்திருக்கும். இளங்கோவடிகளில் எத்தனை பாட்டு, எத்தனை காதைகள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து படலம்னா என்ன, அடுத்தது காண்டம்னா என்ன, இப்படிங்கிறதெல்லாம் கான்செப்ட் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? நீங்கள் அப்படி ஒரு கொஸ்டின் பார்க்கும்போது இந்த டீட்டெயில்லாம் நினைவுபடுத்தி பாருங்கள். இந்த நினைவுபடுத்தி பார்க்கும்போது ஒரு 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 கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது உங்களுக்கு 1 ஹவருக்கு மேலேயே வந்து தேவைப்படும். ஓகேவா? இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறக்கவே செய்யாது. டக்குன்னு ஆன்சர் போட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கலாம். அதனால் இந்த மாதிரி பாருங்கள். அதுலேயும் வந்து இப்போ அதுக்குமே இலக்கணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குல்ல. உருவகமா, உவமையா, எண்ணுமையா, அன்மொழி தொகையா, பெயரெச்சமா, வினையெச்சமா, வினைத்தொகையா, வேர் சொல்னா என்ன, வேர் சொல் அப்படிங்கிறது பகுபது உறுப்பிலக்கணத்தோடைய அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டு தான் வந்து என்னது வேர் சொல். ஒரு எழுத்தை பிரிக்கும் போது வரக்கூடியதான் வந்தான் அப்படிங்கிறதுல வேர் சொல் என்னது வாங்கிறது தான் வேர் சொல். அப்போ வேர் சொல் வந்து என்னது அப்படின்ட்டு இலக்கணம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதில் உள்ள டீட்டெயில்டும் வந்து நல்லா பாருங்கள். பிரித்தெழுதுகன்னு வரும்போது உங்களுக்கு பிரித்தெழுது வரும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஈறுபோதல் விதியின்படி மை போகுதா, இனமிகிழ்படி இந்த இங்கு இக்கெல்லாம் வருதா, உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டு ஓடும்படி வந்து போகுதா, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பின்படி இந்த உடல்ல வந்து உயிர் வந்து வருதா, இத்து பிளஸ் ஆ தா அப்படிங்கிறது மாதிரி வருதா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தனிக்குறில் இருட்டிப்பாகுதா. ஓகேவா?
இந்த மாதிரி ஒரு 8 ரூல்ஸ் வந்து ஓல்டு புக்கில் இருக்கும். ஓகேவா? 10th ஓல்டு புக்கில் இருக்கும். அதை வந்து நல்லா வந்து பார்த்துக்கோங்க. இப்படி நீங்கள் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் இப்படி பார்த்துக்கோங்க. அதேமாதிரி மேக்ஸ் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது 25 கொஸ்டினில் உங்களுக்கு ஒரு 18 தெரியுது, 7 தெரியல, இல்லைன்னா ஒரு 10 தெரியலன்னா அந்த 10 என்ன கொஸ்டின் தெரிலங்கிறத நல்லா டீட்டெயில்டாக பார்த்துட்டு அதில் ஒரு 5 வந்து எப்படி பார்த்தாலும் இது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது மாதிரி தோணும். ஓகேவா? அப்போ அந்த 5 வந்து நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. ரொம்பலாம் எழுத வேண்டாம், ஷார்ட்டாக. இப்போ சிம்பிள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு கணக்கு தெரிலன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் அந்த கணக்கெல்லாம் ஃபுல்லாக எழுதக்கூடாது. பிரின்சிபல் அமௌண்ட் இவ்வளவு, இன்ட்ரெஸ்ட் இவ்வளவு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இவ்வளவு, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இவ்வளவு அப்படிங்கிறது மாதிரி எழுதிட்டு ஷார்ட்டாக அது என்னன்ட்டு எழுதி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். அப்போ 4 மணி நேரம் படிங்க, 2 மணி நேரம் ரிவிஷன் பண்ணுங்கள், 2 மணி நேரம் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். இது போக உங்களுக்கு வீக்லி ஒரு நாள் விட்டு விட்டு அப்படிங்கிறது பேட்டர்னில் வீக்லி 3 டெஸ்ட் அப்படிங்கிறத கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். இதை வந்து ரெகுலராக வந்து பண்ணிக்கிட்டே இருங்க. உங்கள் மார்க் வந்து ஆட்டோமேட்டிக்கலி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி எந்த டைமில் வந்து படிக்கலாம் ஒரு நாளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் 4 o'clock வந்து எந்திரிச்சிருங்க. ஒரு 4:30 காட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. 4:30னா 5:30, 6:30, 7:30. 7:30 வரைக்கும் படிங்க. இல்லைனா ஒரு 7:30 வரைக்கும் படிக்கலாம். 7:30, 8 o'clock வரைக்கும் படிக்கலாம். ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே வந்து படிங்க. அதுக்கப்புறம் 10 o'clock வரைக்கும் விட்டு அடுத்த 10 to 12 வரைக்கும் படிங்க. அடுத்த 1, 2, 3 வரைக்கும் கூட விட்டுறலாம். ஓகேவா? கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப 3 மணிக்கு வந்து என்ன ஆரம்பிக்கிறீங்க, இது காலையில் வந்து படிங்க. ஓகேவா? இந்த ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு படிங்க. மதியம் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு கொஸ்டின் பேப்பர் தமிழும் மேக்ஸும் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் வந்து மதியம் வந்து பாருங்கள். அண்ட் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 8:30 அல்லது 9 இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் வந்து பண்ணுங்கள். ஓகேவா? அப்போ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு இதெல்லாம் செட் ஆயிடும். அதேமாதிரி டெஸ்ட்டு போடுறது அப்படிங்கிறது வந்து அது மார்னிங்கே வந்து போடலாம். ஓகேவா? நீங்கள் மார்னிங் படிச்சுட்டு அந்த 10 to 1 ஏன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அந்த டைமில் தான் எழுதுவோம். அதனால 10 to 1 அப்படிங்கிறது அந்த டைமில் வந்து டெஸ்ட் வந்து போட்டு பாருங்கள். வீக்லி டெஸ்டஸ். ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள். இதில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இவ்வளோ விஷயங்கள் நீங்களே பண்ணணும். இதில் வந்து யூடியூப்பில் ஒரு கொஸ்டின் பேப்பரை பார்த்தேன் அதெல்லாம் கணக்கு கிடையாது. ஓகேவா? யூடியூப்பில் வந்து ஒரு டெஸ்ட் போட்டு பார்த்தேன், யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன், யூடியூப்பில் ஒரு கொஸ்டினை போட்டு பார்த்தேன், அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு, யூடியூப் 2 மணி நேரம் பார்த்தலாம். இந்த 8 மணி நேரத்தில் கணக்கு கிடையாது. இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம். 8 மணி நேரம் நீங்கள் 4 மணி நேரம் நீங்கள் படிக்கணும், 4 மணி நேரம் நீங்கள் ரிவிஷன் பண்ணணும், 2 மணி நேரம் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் வந்து நீங்களே உட்காந்து பண்ணக்கூடிய விஷயங்கள். அதுக்கு பிறகு உள்ள டைம் இந்த 8 மணி நேரத்தை முடிச்சுட்டு டெஸ்ட்டையும் போட்டு முடிச்சுட்டு இதற்கப்புறம் உங்களுக்கு டைம் இருக்கிறது பட்சத்தில் தான் யூடியூப்பில் வந்து யாராட்டும் ஒரு கொஸ்டின் பேப்பர் போடுறாங்களா ஏதாட்டும் போட்டாங்கன்னா பார்க்கணும். நீங்கள் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கீங்க யூடியூப்பில் உள்ள வீடியோஸு கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலே பாஸ் பண்ணிடலான்ட்டு. வாய்ப்பே கிடையாது. என்றைக்கு நீங்கள் 8 மணி நேரம் உட்காந்து படிக்கிறீங்களோ அன்றைக்கி தான் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யூடியூப்பை பாருங்கள். 8 மணி நேரம் முடிச்சிட்டிங்களா, எனக்கு 2 மணி நேரம் சும்மா தான் இருக்கேன், 2 மணி நேரம் யூடியூப் பாருங்கள், பிரச்சனை கிடையாது. இருக்குதே 4 மணி நேரம் 6 மணி நேரம், இல்லை நான் 2 மணி நேரம் 3 மணி நேரம் யூடியூப் தான் பார்ப்பேன். மேக்ஸ் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் யூடியூப்பில் பார்ப்பேன், தமிழ் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் யூடியூப்பில் பார்ப்பேன், நானே போடுவேன். ஆனால் அதையெல்லாம் வந்து நீங்கள் எப்போ பார்க்கணுன்னா 8 மணி நேரத்துக்கு கழிச்சு உங்களுக்கு தெரியல அப்படிங்கிறது பட்சத்தில் தான் பார்க்கணும். 8 மணி நேரம் உங்களுக்காக நீங்கள் உழைத்தால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ரொம்ப டைம் வந்து யூடியூப் சோசியல் மீடியாவில் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு குறைவான டைம் நீங்கள் படிச்சிங்கன்னா சக்ஸஸ் பண்ணுவது வந்து ரொம்ப 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 கடினமாகிடும். ஓகேவா? அதனால் இந்த பேட்டர்ன் வந்து ஃபாலோ வந்து பண்ணுங்கள். ஓகேவா? அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட் அண்ட் விஏஓக்கு மட்டும்தான் நான் எலிஜிபிள். டைப்பிஸ்ட் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் கிடையாதுன்னா கூடுதலாக கவனம் பண்ணுங்கள். ஏன்னா டைப்பிஸ்ட் போத் கையர் வச்சுருந்தா ஒரு 8 கொஸ்டின் கிட்ட மினிமம் வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கும் டைப்பிஸ்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும். அப்போ அந்த 8 கொஸ்டின்லாம் டிஎன்பிஎஸ்சியில் ஈஸி கிடையாது. 160 டைப் போட்டு டைப்பிஸ்ட்டில் போத் கையர் வச்சவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஆனால் 160 போட்டு டைப்பிஸ்ட் இல்லைன்னா வேலை கிடைக்காம போகும். ஏன்னா அங்கே ஒரு 8 கொஸ்டின் கூட போட்டிருந்தா தான் கிடைக்கும். அப்போ ஜூனியர் அசிஸ்டன்ட் விஓ இந்த போஸ்டிங்க்கு மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்னா கூடுதல் கவனமாகவும் கூடுதல் நிறைய மார்க் எடுக்கணும், எங்கேயும் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. அதே மாதிரி எதையும் மொத்தமாக எலிமினேட் பண்ணிடாதீங்க. இப்போ சயின்ஸில் இருக்குன்னா 10th சயின்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருந்துச்சா 9th சயின்ஸ் வந்து பாருங்கள். ஓகேவா? நான் வந்து எந்த 70 பாடம் முக்கியம்னு போட்டிருப்போம். அதில் ஒரு 85 பாடம் இருக்கும். அந்த 85 பாடத்தையும் ஃபஸ்ட்டு படிங்க. இது சயின்ஸ் 9th and 10th சயின்ஸு என்ன படிக்கணும்னு போட்டிருப்பேன். அதை பாருங்கள். நம்ம வீடியோஸில் போய் செக் பண்ணி பாருங்கள். 6th to 10th ஓல்டு புக் தமிழில் எதெல்லாம் படிக்கணும்னு போட்டிருப்பேன். அதை பாருங்கள். 11th 12th ஓல்டு புக் தமிழ் என்ன படிக்கணும், 11th 12th நியூ புக் தமிழ் என்ன படிக்கணும்னு போட்டிருப்பேன். அந்த வீடியோலாம் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஓகே, இதெல்லாம் படிக்கணும் போல், இப்படி தான் படிக்கணும் போல் அப்படின்ட்டு உங்களுக்கு ஓவரால் ஒரு ஐடியா வந்து கிளாரிட்டியே கிடைச்சிடும். ஓகே, வேறு என்ன?
அதே மாதிரி உங்கள வந்து மத்தவங்க கூட இந்த டைம்ல வந்து கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. ஓகேவா? 2வது வந்து டிஸ்கஷனையே தவிர்த்துருங்க. நீ கேள்வி கேளு, நான் பதில் சொல்றேன், நான் பார்ப்போம் அப்படிங்கிறது வேலையே வச்சுக்கிடாதீங்க. உங்களுக்கு நீங்களே படிங்க. ஏதாவது டெஸ்ட்டு போட்டு பாருங்க. முடிஞ்சுச்சு. ஃபோன் பண்ணி நெறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ஃபோன்லேயே வந்து குரூப் ஸ்டடி பண்ணுவாங்க. குரூப் ஸ்டடி பண்றேன்ட்டு மாத்தி மாத்தி கேள்விய கேட்டுட்டு எல்லாம் நேரத்த ஓட்டுறது கதை. அதேமாதிரி குரூப்பா உட்காந்து படிக்கிறேன்ட்டு கதை பேசிக்கிட்டு இருப்பதுல நேரத்த ஓட்டுறது கதை. நீங்களே படிங்க. நீங்களே உட்காந்து செ இது பண்ணுங்க. டெஸ்ட் போட்டு பாருங்க போதும். ஏன்னா, நீங்க நீ கேளு நான் சொல்றேன்னு சொல்லும்போது ஏதாவது கஷ்டமான கேள்வி கேட்பாங்க. உங்களுக்கு பதில் தெரியாது. ஐய்யயோ! அப்ப நம்ம ஒழுங்கா படிக்கல போலன்ட்டு உங்களுக்கு தோணும். ஏன்னா, நம்ம ஆளு அப்படிதான் கேட்பான். உனக்கு தெரியாத ஒரு கேள்விய தான் நம்ம ஃப்ரெண்டு கண்டிப்பா நம்மட்ட கேட்பான். ஏன்னா, அவனுக்கு தெரியாது. அவன்ட்ட ஒருத்தன் கேட்டிருப்பான். அவன் நம்மட்ட கேட்பான். அப்போ இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிறணும். ஓகேவா? நெறைய வீடியோ பார்க்காதீங்க. நெறைய டிஸ்கஷன் உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. செல்ஃபா வந்து நெறைய வந்து படிக்க ட்ரை பண்ணுங்க. உங்கள யார் கூடயும் வந்து கம்பேர் பண்ணிக்கிட்டு இது பண்ணாதீங்க. அதே மாதிரி ஜெயிக்கணும், ஜெயிக்கணும், ஜெயிக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப ஃபோக்கஸிங் பண்ணாம, நீங்க கண்டிப்பா நல்லா படிச்சா ஜெயிக்க போறீங்க. அதுல பிரச்சனை கிடையாது. படிப்பதுல இந்த ப்ராக்ரஸ்ல ஃபோக்கஸ் வந்து பண்ணுங்க. என்ன தமிழ் படிச்சுட்டோமா? தமிழ்ல ஓல்டு தமிழ்ல நியூ புக்கு, ஓல்டு கொஸ்டின் பேப்பர். மேக்ஸ்ல புக்கு, ஓல்டு கொஸ்டின் பேப்பர். ஜிஎஸ்ல நான் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு 85 பாடங்கள் நல்லா படிச்சிட்டோமா? எல்லாம் ரிவிஷன் பண்ணிட்டோமா? எல்லாம் டெஸ்ட் போட்டு பார்த்துட்டோமா? அப்படின்ட்டு இந்த விஷயங்கள் மேலலாம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதையெல்லாம் நீங்க கரெக்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சக்ஸஸ் வந்துரும். சக்ஸஸ் பண்ண முடியுமா? சக்ஸஸ் பண்ண முடியாதா? அப்படிங்கிறது மாரி நீங்க திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தா, உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். டிப்ரஷன் தான் ஆகுமே தவிர, மத்தபடி உங்களுக்கு வேற ஒன்றும் வந்து ஆகப்போவது வந்து கிடையாது. ஓகேவா? அதனால ஃபோக்கஸிங்கா வந்து நல்லா படிங்க. லாஸ்ட் 75 டேஸ் தான் இருக்கு. இந்த 75 டேஸ்ல 8 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம் அப்படின்ட்டு டெய்லியும் படிங்க. நிச்சயம் வந்து உங்களால வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். நான் சொன்னது தான் 8 மணி நேரத்த சாலிடா வச்சுக்கோங்க. 4 மணி நேரம் படிங்க, 2 மணி நேரம் ரிவிஷன் பண்ணுங்க. அண்டு இது 2 மணி நேரம் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் பாருங்க. இதே 75 நாட்களுக்கும் பண்ணக்கூடாது. ஒரு 50 நாட்களுக்குள்ள இத முடிச்சுட்டு திரும்ப வந்து ரிவிஷனுக்கான டைம கூட்டிறணும். 75 நாட்களுக்கும் நான் ரிவிஷன் 2 மணி நேரம் தான் பண்ணுவேன்ட்டு இருந்தா சரிப்பட்டு வராது. ரிவிஷனுக்கான டைம கூட்டிறணும். அதே மாரி 2 டைம் ரிவிஷன் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு ஃபுல் டைம் ஒரு டைம் ரிவிஷன், அடுத்த ஃபுல் ரிவிஷன் ஒரு டைம். 2 டைம் கண்டிப்பா ரிவிஷன் வந்து பண்ணியிருக்கணும். அண்ட் 4 மாடல் வந்து ஓஎம்ஆர் ஷீட்ட வச்சு டெஸ்ட் எழுதி பார்த்துருங்க. ஓகே. 4 மாடலு 3 மணி நேரம் உட்காந்து ஓஎம்ஆர் ஷீட்ட வச்சு டெஸ்ட் எழுதி பார்த்துருங்க மினிமம். ஓகேவா? அப்படி எழுதி பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு அங்க போய் வரக்கூடிய மிஸ்டேக்ஸ் எல்லாம் இங்கேயே கவர் பண்ணிட்டு, ஈஸியா வந்து சக்ஸஸும் வந்து பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் பாஸ் பண்ணுங்க. 75 நாட்கள மிஸ் பண்ணிறாதீங்க. நல்ல யூட்டிலைஸ் வந்து பண்ணிக்கோங்க. தேங்க் யூ. வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம். பாய்.